நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு ஒரு நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ நடிகனாக மாறியாச்சு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய டேலண்ட்ஸை வெளிப்படுத்திட்டே இருக்காங்க அண்ட் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதுமையான கான்செப்டோட வந்து நம்ம எல்லாருமே சிரிக்க வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம கூட எப்போவுமே ஒரு செலிபிரிட்டி வருவாங்க. ஸோ அவங்களை பற்றி சொல்லணும்னா வாழும் வரலாறு அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறையாக நடித்து கொண்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டரி ஆக்டர் பாண்டு அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ எப்போவுமே வந்து பாண்டு சாருடைய அப்பியரன்ஸ் வந்து அப்படியே சினிமா பார்க்கும்போது கிடைக்கிது, இல்லாட்டி டிவியில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக சிரிச்சு என்ஜாய் பண்ணுவோம். சர்ப்ரைஸ் எப்போவுமே சார் வந்து கொடுத்துட்டே இருப்பீங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. மிஸ்ஸஸ் பாண்டு குமுதா அவர்களும் வந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்க இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். மேமுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, என்ன ஒரு காமெடி சீனாக இருந்தாலும் பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிச்சு என்ஜாய் பண்ணுவாங்களாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இவங்க எல்லாருமே இப்போ இங்கே பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை அவங்க மனசில் வச்சுட்டு சும்மா அப்படி பர்ஃபார்ம் பண்ணணும், அப்படி அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள் சார். கண்டிப்பாக அதாவது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய கலைஞர் டிவி இத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் என் மனைவி குமுதா சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்து கொண்டு, என்னைய இந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டது சால பொருந்தும்னு சொல்லுவேன். இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து நகைச்சுவையை ரசித்து நடிகனானவன், நடிகனாக வரல, ரசித்து நடிகனானவன். நான் பேசிக்கலி நடிகனே கிடையாது. ட்ராமா அனுபவம் ஸ்கூலில் காலேஜில் எதுலேயுமே கிடையாது. எனக்கு வந்து நகைச்சுவைன்னா அவ்வளவு நிறையா பிடிக்கும். கார்ட்டூன்ஸ் பிடிக்கும், நகைச்சுவை பிடிக்கும், கூத்து பிடிக்கும், ட்ராமா பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். ஆனால் எனக்கு அனுபவமே கிடையாது. ஆனால் 574 படம் இன்றைக்கி வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்படி எக்கச்சக்கமான படங்கள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இன்னும் ஸ்டில் நீங்கள் சொன்ன மாதிரி 3 தலைமுறைன்னு சொன்னீங்க, அது ஓரளவுக்கு கரெக்டான விஷயந்தான். அந்த அளவுக்கு நம்ம நடிச்சிட்ருக்கிறோம் அப்படின்னோம்னா அது காரணம் வந்து நம்ம நகைச்சுவைக்கு என்றைக்குமே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கேயுமே நகைச்சுவை நம்பர் 1 த வேர்ல்டு நகைச்சுவை தான். அந்த நகைச்சுவையை வந்து அற்புதமாக செய்கிற கலைஞர்கள், நம்ம கலைஞர்கள் வந்திருக்கிற கலைஞர்கள் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக செய்வாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு என்னையை கூப்பிட்டதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார். ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த சிக்னேச்சர் டைலாக் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலான் இருந்தேன். நீங்களே அப்படியே அதை புரிஞ்சுட்டு சொல்லிட்டு. நம்மளோட ஷோ வந்து புள்ளையார் சொல்லி போட்டு துவக்கி வைக்கிறதுக்காக முதல்ல வரப்போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷத், சுந்தர் அண்ட் கார்த்திக். லெட்ஸ் வெல்கம் them on stage. என்னடா பாண்டு சாரை பார்த்தோன்னே ஆட்டம் அதிகமாக இருக்கு. இல்லை ஆடுதா கால்லாம்? பயத்துல ரெண்டாவது சொன்னது தானே கரெக்ட்? ரெண்டாவது தான் கரெக்ட். இல்லை அவர் அடிக்கலாம் மாட்டார், நல்லா என்கரேஜ் பண்ணுவார். நீங்கள் நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணுங்கள், ஓகேவா? என்ன பண்ண போறீங்க? ஆக்சுவலாக வந்து என்னன்னா, நான் வந்து ஒரு ப்ரொடியூசர். நான் வந்து என்னோட படத்துக்காக டேரக்டர் எல்லாரையும் வர வைக்கிறேன். அதில் என்ன கூத்து கேலிலாம் நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, நீங்கள் பண்ணி முடிங்க. அதுக்கப்புறம் நம்ம சார் கிட்ட வந்து கேட்போம் எப்படி என்ஜாய் பண்ணாருன்ட்டு. ஆல் தி பெஸ்ட். நான் தான் ப்ரொடியூசர் புண்ணிய கோடி. 6 பொண்டாட்டி கட்ட தெரிஞ்சாங்க அப்பனுக்கு ஆஸ்தியை எப்படி பங்கு போடணும்னு தெரியல. அதனால் நான் வந்து எங்கள் அப்பா அத்தா சொத்தெல்லாம் விற்று அப்படியே ப்ரொடியூசர் ஆகலான்னு வந்திருக்கேன். நம்ம படம் வந்து லோ பட்ஜெட் படம். ஸோ இங்கே ஆஃபீஸ் பாய்லேருந்து கேமராமேன்லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே நீ தான். தெய்வமே உன்னை வேற லெவலில் ஆக்கிடுறேன். அதே மாதிரி நீ கேமராமேன் தான். யார் கேமராமேன்? கேமராமேன் தான். ஜேம்ஸ் கேமராமேன் சார். அது ஜேம்ஸ் கேமராமேன் இல்லை சார், ஜேம்ஸ் கேமரூன் சார். ஆஃபீஸ் போய் வச்சுக்கிட்டு ஏய் வாடா. ஏய் யாரா நீ? உன்னதான் கேக்குறேன், யார் நீன்னு கேக்குறல. நீ யாரா? நானா? நான் தான் ப்ரொடக்ஷன்ல A to Z நான் தான் இங்க ஃபுல்லா. நான் யாரு தெரியும்ல? யார் நீ? நான் தான்டா அடுத்த சூப்பர் ஸ்டார். அடுத்த சூப்பர் ஸ்டாரா? சார் 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 ரெடி பண்ணி போ. உடனே ரெடி பண்ணி வைக்கிறேன் சார் நானு. ஏய் என்னாச்சு? எங்க அவன்? சார் அவர் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு சார். ஐயா அவனை எப்படியாவது வரவை. அவர் இப்போ எப்படி வராங்கன்னு பாருங்க. போடுற ஓப்பனிங் சாங்க. ஐயா
ஹீரோ சான்ஸா? ஆமாங்க ஐயா. அவன்டா அவன் 300 படம் நடிச்சுட்டே சும்மா இருக்கான். இந்த ஆடிஷன் வர்றதுக்கு என்ன அலப்பறை பண்ணிட்டு வரான் பாருங்க. உங்களுக்கு தமிழ் சினிமாவோட வரலாறு தெரியாதா? 3 படம் நடிச்சா முதல்வர், 10 படம் நடிச்சா பாரத பிரதமர். சான்ஸ் இல்லைன்னா ஜனாதிபதியா? அப்படி சொல்லல ஐயா. முதல் நாளே இந்த ஆட்டம் ஆடுறியே, உனக்கு வாய்ப்பு கொடுத்தா எப்படி எல்லாம் ஆடுவ? டான்ஸ் மாஸ்டர் எப்படி சொல்லுவாரோ அப்படிலாம் ஆடுவேன். அடடா காமெடி நல்லா பண்ற. உனக்கு ஒரு டைலாக் செக் பண்ணணும். ஓகே. ஏதோ ஒரு நடிச்சு காட்டு. இப்போ எப்படி பின்றன்னு பாருங்க. ஏண்டா அமுல் பேபி வேலை வெட்டி இல்லாம ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஓசி சோற தின்னுக்கிட்டு அப்பா அத்தா பேச்சை கேட்டுட்டு அலப்பறை பண்ற நாய் நீ. இந்த மாதிரி கஷ்டப்படுறவன் உன்கிட்ட சான்ஸ் கேட்டு வந்தா அவனை வாய்ப்பு கொடுக்காம அவனை இப்படி அலக்களிக்கடா. உன்னை சொல்லி தப்பு இல்லடா. உன்னை பெத்து ஊர்மையை விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி உங்க அப்பா ஆத்தா அவனை செருப்பால் அடிக்கணும். எங்க ஆத்தா படம் பத்தி அசிங்கமா பேசுற? ஐயோ வாய் கொடுத்து வாய்ப்பு இழந்துரும் போல இருக்கு. சார் எப்படி என் நடிப்பு சார்? சூப்பர் சார், சூப்பர் சார். கவுண்டர் சூப்பர் சார், சூப்பர் சார். நீ ஏன் ஆபீஸ் பாய்? நடிச்சீங்களா தம்பி? எப்படி சார்? இப்ப நம்ம நடிப்ப பாரு தம்பி. இந்த டைலாக் டெலிவரிலாம் செம்மையா பண்றீங்க. சூப்பர் சார். நீங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகணும்னா ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். ஆக்ஷன் ஆக்ஷன் ஸ்டண்ட் சூப்பர் சார். சூப்பர் சார். இந்த பாச்சா படம் பாத்திருக்கீங்களா? அதான் ரீமேக் பண்றோமா? அவசரப்படக்கூடாது. அதுல செகண்ட் ஹாஃப்ல தான் அவர் ஆக்ஷன் பண்ணுவாரு. ஓ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவரை வச்சு நாங்க ஆக்ஷன் பண்ணுவோம். இப்போ அதான் நான் எடுக்க போறேன். வாய்ஸ் வந்து மொக்குங்க இவனை. இந்த மாதிரி எங்க கூட்டு வந்த டென்ஷன் படுத்தாதீங்க. அடுத்து யாரங்க முணுமுணுக்குது? பா நீ தான் அடுத்து உள்ள வாங்க. சரரிரா சரரிரா சரரிரா. வணக்கம். வணக்கம். என் பேர் ஆனந்த பைத்தியநாதன். சார் நீங்க தானா அது? சார் 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 பாக்கணும்னு இருந்தேன் இவ்வளவு நாள். சார் பார்த்தோட பொசுக்குன்னு வந்துடும். அந்த கும்பலா இருப்பானோ. சரி இப்போ எதுக்கு இங்க வந்த? சார் இந்த ஏர்வாய் சீசன் 8ல ஆமா சீசன் 8ல நான் தான். ஒரு ஆள் எப்படா 8 சீசன்லயும் ஜெயிக்க முடியும்? அவர்கிட்ட கேப்போம் தம்பி. நம்ம படத்துல நீங்க தான் சிங்கர். எப்படி அந்த 8 சீசன் ஜெயிச்சீங்கன்னு சொல்லுங்க. நீங்க பார்த்தது இல்லையா? இல்லப்பா. ஐயோ அந்த ஏர்வாய்ஸ் 8 சீசன்லயும் முன் வரிசையில முதல் ரோல் நான் தானே உட்கார்ந்திருப்பேன். ஐயோ ஏண்டா நாயே, உன் முன் அனுபவத்தை கேட்டா நீ முன்னாடி உட்கார்ந்த அனுபவத்தை பத்தி சொல்லிட்டு இருக்க. அப்போ வாய்ப்பு இல்லையா சார்? உனக்கு நீ படத்துல மியூசிக் போட பாட உனக்கு வாய்ப்பே இல்லை. மரியாதை கிளம்பு. முடிவு பண்ணிட்டேன்டா. இனிமே இந்த எவனையும் நம்பி பிரயோஜனம் இல்லை. பேசாம வந்து நம்ம டைரக்டர் சைட்டா செலக்ட் பண்றோம். அதை பண்ணிட்டு டைரக்டர் ஷூட்டிங் போயிடுவோம். சரி சார். ஓகே சார். அந்த வரிசையிலே நான் நல்ல டைரக்டர் வந்தா கூப்பிடுவோம். அடுத்து கூப்பிடுறேன் சார். கூப்பிடு. ஏய் போவலாம். யார் அந்த டைரக்டர் சான்ஸ் கேட்டு வந்து உள்ள வாப்பா. ஐயா வணக்கம். ஆஹா அடடடடா. நான் தான் ஹிட்லி. அது என்ன ஹிட்லி? உங்களுக்கு புரியல தானே? இந்திய சினிமால பல ஹிட்டுகளை அள்ளி கொடுக்கலான்னு என் பேரை ஹிட்லின்னு மாத்திட்டேன். அப்ப இனிமே என் பேர் பட்னி. உன்னெல்லாம் வச்சு படம் பண்ணா சோறு இல்லாம நான் பட்னியா தான் கிடப்பேன். அதான் பட்னி. நான் ஹாலிவுட் தரப்புல ஒரு கதை வச்சிருக்கேன். வெளியே லீக் ஆயிடக்கூடாது. இது என் ஸ்டூடியோ தான். மூட்டு சொல்லு சார். அமெரிக்க கடற்படையில இருந்து ஒரு கப்பல் அப்படியே நடுக்கடல்ல போகுது சார். ஓகேவா? நடுக்கடல்ல போகும்போது சோனு மழை பெய்யுது. ஓகே. ஆனா அந்த கப்பலை செஞ்ச கேப்டன் அந்த கப்பலை செஞ்ச கேப்டன் தண்ணி போறதுக்கு ஓட்ட போடாம விட்டான். ஏடு என்னடா பண்ற? நீங்க சொல்லுங்க. தண்ணிக்கு ஓட்ட வெளியே போடாம அடைச்சிட்டான். ஆனா அந்த கப்பல் மூழ்கிருச்சு. அதுல இருந்த ஹீரோயின் மட்டும் தப்பிச்சு நடு காட்டுக்குள்ள போயிட்டா. அந்த காட்டுக்குள்ள இருந்த ஒரு குரங்கு அவளை எடுத்து வளர்க்குது. அவளை காப்பாத்ததுக்காக அவ வளர்த்த டைனோசர் காட்டுக்குள்ள வருது. இப்ப டைனோசருக்கும் குரங்குக்கு சண்டை. ஊரே வேடிக்கை பாக்குது. நீங்க யாரு அசிஸ்டன்ட் சொன்னீங்க? நான் நம்ம டைரக்டர் ஜெட்லியோட அசிஸ்டன்ட் சார். அப்பவே நான் கண்டுபிடிச்சிருக்கணும். இந்த டைட்டானிக், ஜுராசிக் பார்க், இப்படி கிங் காங் எல்லாத்தையும் கலவை பண்ணி நீ அடிப்ப. இது உன் கதையா? ஷூட்டிங் போலாமா சார்? ஷூட் பண்ணுவனே தவிர உன்னை வச்சு ஷூட்டிங் போக மாட்டேன் சார். இன்னும் ஒரு கதை இருக்கு சார். எப்பா போதுண்டா. உனக்கு ஒரு கும்பிடு. காஞ்சனா எப்படி காஞ்சி போனான்னு ஒரு கதை இருக்கு. இல்லம்மா, நாங்க சந்திரமுகி சந்திர முக்கடகாவே ஒரு கதை எடுத்துக்கிறோம். கிளம்பு சார். கிடையாதா சார்? உனக்கு வாய்ப்பே இல்ல. முடிவு பண்ணிட்டேன்டா. இனிமே இந்த டைரக்டர் எவனுமே வேணாம். பேசாம நானே டைரக்டர் பண்ணி நானே நடிக்க போறேன். ஐயோ நம்ம மூஞ்சி நல்லா இருக்காதே. விஜய் மாதிரி அழகா இருக்கேடா. அப்படிலாம் சொல்லாதீங்க சார். உன்னை வச்சு சர்க்கஸ்ல ஒரு படம் எடுக்க போறேன். சார் தெய்வமே உடனே அண்டத்துக்கு போயிடுவீங்க சார். பிரச்சனை இல்ல. ஹீரோயின் வேணுமா? ஆமா சார். இந்த மூஞ்சிக்கு ஹீரோயின். சரி அந்த ஹீரோயின் யாராவது வச்சிருப்பல? வந்திருக்காங்க சார். வந்திருக்காங்களா? உடனே கூட்டு வரேன் சார். கூட்டு இது இழிப்ப கூட்டு. ஹே ஆயம்மாக்கு ஆள் தேவை நம்ம சொல்லியிருந்தோம் சார். நான் ஹீரோயின் சான்ஸ் கேட்டு வந்திருக்கேன். இருக்கா இல்லையா? ஏண்டா இதெல்லாம் ஹீரோயினா? ஹீரோயினுக்கு தான் சான்ஸ் கொடுக்குறோம். ஹீரோயின் அம்மாக்கெல்லாம் இல்ல சார்.
ஆயா மாதிரிலாம் இல்ல சார், ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கு சார். இது ஐஸ்வர்யா ராயா? ஆமா, பின்ன அதை விட மோசமான நாய் மாதிரி இருக்குடா. சான்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கயா. ஹீரோயினானா அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், பண்ணுவியா? சார் நான் அந்த மாதிரி குடும்பத்துலாம் வரல. ஐயோ உன் புத்தி அங்கேயே தான் போகுது. அப்படி இல்லம்மா, ஷூட்டிங் கொஞ்சம் 9 மணி 10 மணி லேட் ஆகும், அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பியா? அதெல்லாம் முடியாது சார். ஏன்? 6 மணி ஆனா வீட்ல டான் இருக்கணும். ஏன் கற்பகரசி சீரியல் பார்க்கணுமா? ஆமா, எப்படி சார் நீங்களும் அதை தான் பாக்குறீங்களா? இந்த மூஞ்சி உனக்கு ஹீரோயினா வேணுமா? சார் 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 வச்சு நான் படமே எடுக்கல. சார் சார் ஹீரோயின் தான் கூட்டு சார். போடா. சார் சார் அவகிட்டடா பேசிக்கிறா. வாடா நம்ம தனியா படம் ஒண்ணும் பண்ணலாம். கவலைப்படாம நம்ம ஹாலிவுட் போயிடலாம் வாங்க. ஆபீஸ் பாயா இருந்தவன் ஹாலிவுட் போறானா? இவங்க முடிவு பண்ணிட்டா, இவன் எவனையும் நம்புறதா இல்ல. என் படம் எங்க ஆத்தா அப்ப சொத்தை வித்து நான் பண்ற படம். ஸோ நானே டேரக்டர், நானே ப்ரொடியூசரு, ஸ்கிரிப்ட் ரைட்டரு, மியூசிக் ரைட்டரு எல்லாமே நான் தான். நானே படம் பண்ணி நானே தேட்டரில் போய் நானே பார்ப்பேன். பாய் பாய். ஷோவோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஹர்ஷத் அண்ட் சுந்தர் கார்த்திகோட பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் சார் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதாவது நடிகனாக மாறியாச்சுங்கிற தலைப்பில் வந்து நடிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சினிமா பட தயாரிப்பாளர், டைரக்டரு, ப்ரொடியூசரு, ஆஃபீஸ் பாய் வரைக்கும் அவரே பண்ணி அது மாதிரி பல விதமான கேரக்டர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணினது வந்து ஒரு புதுமையான கான்செப்ட். அதாவது இது வந்து டயலாக்கு வந்து இவ்வளவு ஃப்ளூயண்ட்டாக வந்து இவ்வளவு பேசுகிறாங்கன்னா அந்த காலத்தில் இப்படிலாம் பேச முடியாது, எங்களாலெல்லாம் முடியவே முடியாது. ரொம்ப கஷ்டம். எழுதி கொடுத்து டயலாக் மனப்பாடம் பண்ணி அதுக்கு மேற்கொண்டு ஒரு வார்த்தையோடு பிசுறு டயலாகோடு போடாமல் நாங்கள்லாம் பேசி நடிப்போம். அந்த காலங்கள்லாம் இருந்தது. இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அது இவங்க மாதிரி யங்ஸ்டர்ஸ், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பேசுகிற மாதிரி யாராலும் பேச முடியாது. கிரியேட்டிவிட்டிங்கிறது கற்பனை திறன் சொல்கிறது. கிரியேட்டிவிட்டி வந்து இப்போ நடிகர்களை விட இப்போ வர்ற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அதிகம்ங்கிறது என்னுடைய யோகம். அது ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, நான் ரொம்ப ரசித்தேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ பாண்டு சார்கிட்ட இருந்தே அருமையான கமெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். அவர் சொன்ன இன்புட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு நெக்ஸ்ட் டைம் இன்னும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. நிகழ்ச்சியில் அடுத்ததா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக லோகேஷ் அண்ட் பிரியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் them on stage. ஒரு நடிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. சரி, இப்போ நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? அதாவது வந்து சொப்பன சுந்தரி வந்து இறந்து அஸ்தியா இருக்காங்க. அவங்க 2 பேத்திங்களும், ஒன்று அமெரிக்காலேருந்து வருது, இன்னொன்று உள்நாட்டு ஆட்டக்காரி. 2 பேரும் அந்த சொப்பன சுந்தரி யாருன்ற உள்ளூர் ஆட்டக்காரிக்கு வெளியூர் ஆட்டக்காரிக்கு சண்டை. சொப்பன சுந்தரி டைட்டில் யாருக்குன்றது போட்டி. வாவ், இதெல்லாம் போட்டி இல்ல? என்ன இங்க சத்தம், என்ன இங்க சத்தம், என்ன இங்க சத்தம்? வாடா வாடா வாடா. அப்பாடா, ஆசையை தீர்த்துக்கிட்டானா? அப்பப்போ நீர்தான் வச்சுட்டு போயிடு. இங்க பாத்தியா, பாண்டு சார் வந்திருக்காக. நேத்து கூட மவராசன் ஈவினிங் வந்து என்ன பொண்ணு பார்த்துட்டு போனாரு. என்ன நேத்து மேக்கப் கம்மியா இருந்தது, அப்ப கூட ரொம்ப அழகா இருக்குன்னு கண்ணத்துல தட்டி விட்டுல போனீங்க. அது நீதான வேணா வேற யாரோ நினைச்சேன். அப்படியா? இங்க வந்து வைஃப் பக்கத்துல உட்கார்ந்துட்டவனே மறந்துட்டீங்களாக்கும். நான் வைஃபையா மறந்துட்டேன். வைஃபையா மறந்துட்டீங்களா? எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்கு? எங்க பாட்டி சொப்பன சுந்தரி நேத்து மண்டைய போட்டுட்டா. ஐயோ, நேத்து நைட்டு தான் கோயம்புத்தூர் ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்தேன். நல்லா நானும் எங்க பாட்டியும் ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிட்டு தான் வந்தோம். அதுக்குள்ள மண்டைய போட்டுட்டா மிட் நைட்லயே. அவ அஸ்தியை வேற எங்கேயா வச்சிருக்காங்களாம். நான் போய் அதை பார்த்துட்டு வரேன். ஏன்னா சொத்து வேணும்ல, டைட்டில் வேணும்ல. ஆமா இல்ல, அப்பதானே நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க, இல்லைன்னா எப்படி கல்யாணம் பண்ணிப்பீங்க? தெரு வந்துருச்சு. ஐயோ, ஆஸ்தியா இங்கே வச்சுட்டாங்களா? பாட்டி 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 பாட்டி, நேத்து தான் நீ கோயம்புத்தூர் ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்த, அதுக்குள்ள மண்டையை போட்டு இப்படி அஸ்தியா வச்சிருக்காங்களே பாட்டி. நேத்து கூட சொன்னியே அடுத்த சொப்பன சுந்தரி டைட்டில் உனக்கு தாண்டின்னு, அதுக்குள்ள மண்டையை போட்டுட்டிய பாட்டி. சரி விடு, அந்த டைட்டிலுக்கு எவ அடிச்சுக்க வர போறா? நான் தானே சொப்பன சுந்தரி அடுத்த.
கேமராமேன் அவரை மட்டும் எடு. அமெரிக்காலேருந்து வந்த எனக்கு ஒரு சால்வை இல்லை, ஒரு மாலை இல்லை, ஒன்றும் இல்லை. ஐயோ வந்துட்டாரா? வாங்க கொடுத்துரு, குடும்பத்தில் குழப்பத்தில் உண்டாக்கிடாது. கிளப்பா எனக்கு மவுசா பாரு. நான் யாரும் தானே, எப்படி வந்தேன் உனக்கு டவுட்? ஆமா, எப்படிடி நீ சொப்பன சுந்தரி பேத்தியாவ? கரகாட்டக்காரன் படத்துல இருந்து இப்ப வரையும் ஒரு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு. சொப்பன சுந்தரியை யாரு வச்சிருக்கா, சொப்பன சுந்தரியை யாரு வச்சிருக்கான்னு அத போட்டு உடைக்கத்தான் நான் வந்தேன். எங்க சொல்லு பாப்போம். சொல்றேன் கேட்டுக்கோ. என் பாட்டி சொப்பன சுந்தரி ஆட்டத்துல கேடி. அவ நிலாவுல பர்ஃபார்ம் பண்ணலான்னு போகும்போது அப்படியே சாப்பிடலான்னு அமெரிக்கால இறங்குனாங்க சார். அமெரிக்கால இறங்கும் போது அங்க பதார்த்தம் வைக்கிற தாத்தாவை யதார்த்தமா பார்க்க கண்ணு முட்டிக்கிச்சு, காதல் வந்து ஒட்டிக்கிச்சு. அப்படி வந்த குடும்பம் தான் என் குடும்பம். சரி சொல்றால, இப்படி சொல்றால, சொப்பன சுந்தரியோட இன்னொரு பேத்தின்னு சொல்றால. வாடி வாடி வாடி, உனக்கு எனக்கு சோடி போட்டு போக மாடி, சோடி போட்டு போக மாடி. பாப்போம், நீ ஒரு ஆட்டம் ஆடு, நான் ஒரு ஆட்டம் ஆடுறேன் பாரு. திண்டுக்கல்லு பெரிய பூட்டு எனக்கு, உன்கிட்ட நான் திறந்து பார்க்க கள்ள சாவி இருக்கு. நாமே கல்லு ஆட்டுக்கல்லு ஆத்தோர படிக்கல்லு, ஐயா மாறு துவச்சி பாரு அசையா. ஆமாட்ட என்னவா, நான் ஆடுற ஆட்டத்துக்கு அமெரிக்கால ட்ரம்பே என்ன ட்ரம்ஸ் வச்சு அனுப்புனாரு. பேஸ்புக்ல என்னோட போட்டோ போட்ட லைக் பட்டன் ஊரு புறா தேஞ்சடிச்சாமே. ட்விட்டர்ல என்னோட கருத்தை சொன்னேன், பேட்டி பசங்க சண்டையெல்லாம் ஒஞ்சடிச்சாமே. இன்ஸ்டாகிராம்ல நீ நுழைஞ்சு பாரு, செல்வின்னு எனக்கு சொல்ல பேரு. இங்க பாருடி, இவ்வளவு ஆடுறால இந்த சிரிக்கும் அவன். பத்தியா பாண்டு சார பத்தியா, எனக்கு கோவில் கட்டலான்னு டிஸ்கஷன் பண்ண உட்காந்துருக்காருடி. எப்படி கோவில்? இங்க பாரு, நேத்து நைட்டு வந்தீங்கல்ல, கொஞ்சம் லைட்டா அப்படி இருந்தீங்க. என்ன பாட்டு தெரியுமா பாடுனீங்க? அடி குன்றத்தில் கோயில் கட்டி கும்மா இல்லம்மா கும்மி அடிச்சு கொஞ்சங்கிளி போல வந்த அஞ்சல, உன்னை கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில. உனக்கு கோவில் கட்டி கும்பிட போற நெஞ்சில. என்ன பார்த்து என்ன பண்ணாரு தெரியுமா? ஒத்தரு வைந்தாரே ஒரு உனப்ப தட்டுந்தாரே, ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம். சொன்னீங்களா இல்லையா? பாத்துக்கோ, அத சொல்லிடி. எதை சொல்லிடி? ஊரெல்லாம் நடக்குது சார் எலெக்ஷனு. எங்க கலைஞர் டிவில வைக்கிறாங்க காமெடிக்கு செலக்ஷனு. அப்படி இல்ல இருக்கு. இங்க பாருடி, ஞாத்திகாம வந்தா கமல் வந்தா எவிக்ஷனா, இந்த திண்டுக்கல் ரீட்டா தாண்டி செம கலெக்ஷனா. ஆடிட்டாலும் இன்னும் நல்லா தானே இருக்கா? இவ்வளவு நல்லா தானே இருக்கா? ஆமா, எங்க பாட்டி வழி வந்தவ தானே இவ்வளவு. இவ மட்டும் என்ன, என் பெரியம்மா மகதானே. ஆமாடி, எதுக்கடி நம்ம அடிச்சுக்கணும்? ஆமாடி, ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம், ஆனா கூத்தாடியே ரெண்டு பட்டா ஊருக்கே திண்டாட்டம். நமக்குள்ள 1000 தான் சண்டை சக்கடி இருந்தாலும் ஒரு கலையினம் வந்தா அடுத்தவங்களுக்கு உழ வைக்காம அவங்கள நிலையா நிறுத்தணும்டி. அதுதான் நம்ம சொப்பன சுந்தரி பாட்டிக்கு செய்யற நல்லது. தாயை வணங்கிட்டு நீ உள்ளூர் சொப்பன சுந்தரியா இரு, நான் அமெரிக்காவின் சொப்பன சுந்தரியா இருக்கிறேன். சொப்பன சுந்தரி நான் தானே, நான் சொப்பன லோகத்தின் தேன் தானே. சொப்பன சுந்தரி நான் தானே, நான் சொப்பன லோகத்தின் தேன் தானே. சொப்பன சுந்தரி பேத்திஸ், அந்த காரை யாரு வச்சிருக்காங்கன்னு உங்க ரெண்டு பேத்துக்கு தெரியுமா? உங்க ரெண்டு பேத்திட்டு இருக்கா இல்ல வேற யாராவது? உனக்கு ஏன்டா அந்த கேள்வி? நான் சொல்ல மாட்டேன்டா. ஏடி சொப்பன சுந்தரியை யார் வச்சிருக்கான்னு சொல்லிட்டீங்க, அந்த காரை யார் வச்சிருக்கான்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த காரை இந்த சார் தான் வச்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் என்ஜாய்மெண்ட்டை விட என்னை அந்த கதைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்களே, அதை என்ஜாய் பண்ணேன். இல்லை, அதுவே இந்த கான்செப்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன்ல? ஆமாம், அவரே அறியாமல் இந்த கான்செப்டுக்குள்ளே வந்துட்டாரு. அது வந்தேன் கரெக்டு. ஆனால் அந்த சொப்பன சுந்தரி யார் வச்சுருந்தாங்கிற டவுட் அவங்களுக்கு இருந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை இங்கே வச்சுக்கிட்டு இந்த பதிலுக்கு வந்து அலைஞ்சிருக்க. தேங்க்யூ ஸோ மச். லோகேஷ் வந்து எப்பவுமே போன முறைலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டப் காமெடி வந்து கொடுத்தாரு. பட் இந்த முறை வந்து 2 பேரும் சேர்ந்து 80க்கு போட்டியாக பயங்கரமாக கலக்கிட்டாங்க. இவங்க ஆக்சுவலி ஒரு டீச்சர்னா அடக்கொடகமாக கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்னு இருந்தால் இந்த அளவுக்கு இறங்கி குத்துறீங்க. ஸோ 2 பேருக்குமே எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ. சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்மளோட கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததாக செம்ம பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. யார் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவா அண்ட் கவுண்டமணி தினேஷ் அண்ட் நரேன்
அண்ட் சுந்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் them on stage. மகாஜனங்களே, தாய்மார்களே, பெரியவங்களே, என்னோட குருநாதர் பாரதி ராஜா அவர்கள் என்ன கதையோட நாயகனா போட்டு ஒரு படம் பண்றதா எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு. அதனால அவர் ஆபீஸ்க்கு வந்திருக்கேன் ஆடிஷனுக்கு. இதுதான் அவரோட ஆபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஜீன்ஸ் பேண்ட் அவர் தான் நிக்கிறாரு. இனிய தமிழ் மக்களே, ஏன்பா தமிழ் மக்கள் தான் அவங்க, தெலுங்கு மக்கள் கிடைக்கிறியா இல்ல கன்னட மக்கள் கிடைக்கிறியா? நீ எடுக்கிற தமிழ் மக்களுக்கு தானேப்பா. உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். நல்ல வேலை சொல்லிட்டேன், இல்லைன்னா நாங்க பாண்டியராஜனோ பாக்கியராஜனோ நினைச்சிருப்போம். கிராமத்து தெருக்களில் பள்ளிக்கூடம் படித்துக் கொண்டிருந்த இந்த பாரதி ராஜா மீண்டும் ஒரு கிராமத்து காவியத்தை படைக்க வந்திருக்கிறேன். பின் என்ன ஐடி கம்பெனில வேலை பண்றவங்க படம் எடுக்க போற? கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் படம் எடுக்க போறியா? நீ எடுக்கிறதெல்லாம் கிராமத்து படம் தானயா? ஏன் இப்படி என்ன சாவடிக்கிற? என்ன சொல்ல வர நீ? இந்த படம் முதல் மரியாதையோட செகண்ட் பார்ட். என்ன படம் ட்ரெண்ட், ஸோ இது செகண்ட் மரியாதை. இந்த படத்துல என்னுடைய கரிசல் காட்டு கதாநாயகன் கருஞ்சிறுத்தை. என்ன நீ என்ன செக்க சேவன அழகாவா இருக்கிற? நீ கருப்பன் தானையா? அப்ப ஏன் என்ன கருஞ்சிறுத்தைன்னு சொல்ற? கரிசல் காட்டு கதாநாயகன் சிறுத்தை. ஓகேவா? ஓகே. சிறுத்தை கவுண்டமணிய இந்த படத்துல கதாநாயகனா இன்ட்ரோடியூஸ் பண்ண. ஐயோ ஐயோ, என் குருநாதரோட இயக்கத்துல நான் வந்து கதாநாயகனா நடிக்க போறேன்னா ஐயா, அந்த கதை படத்தோட கதை என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த கால் சீட்டு மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்ன கதை? ஓப்பனிங் ஒரு கிராமத்தை காட்டுறோம். ஓகே. பேக் டிராப்ல அப்படியே சூரியன் உதிச்சு வருது. பேக் டிராப்ல மட்டுமா சூரியன் உதிக்க போகுது? இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாடு ஃபுல்லா சூரியன் உதிக்க தாயா போகுது. அப்ப தூரத்துல இருந்து அம்மா ஹீரோயின் ராதா. அட போயா. ஏயா என் ஏஜுக்கு ஏத்த மாதிரி படம் சொல்லுன்னா ராதா தூரத்துல வரான்ற. ராதா வயசுன்னா என் வயசு என்ன? எனக்கு ஏத்த மாதிரி கதாநாயகி போடியா. ராதாக்கு 2 பசங்க இருக்காங்கல்ல, இந்த பொண்ணுங்க. அதுல யாரா? துளசி. துளசி துளசியா? அது பெருமாள் கோயில கொடுப்பாங்க, அது வேணா. துளசி ஓகே இல்ல? வேணா. கார்த்திகா. கார்த்திகா ஓகே. கார்த்திகா ஓகேவா? கார்த்திகா கார்த்திகா ஓகே. ஏம்பா ஓகே. ஜாக்கெட் இல்லாம தானே வரும்? இல்ல ராதாவே ஜாக்கெட் இல்லாம தானே வந்து, அதுக்காக கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. உன்னோட விருப்பப்படியே கார்த்திகா ஜாக்கெட் கிடையாது, அதுக்கு பதில் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டு வராங்க. என்ன எனக்கு ஃப்ரெண்ட் இந்த மாதிரி படம் நான் தூத்துக்குடியா ஷூட்டிங் எடுக்க போறீங்க, புல்லட் ப்ரூஃப் போட்டு வர்றதுக்கு? ஓகே. புல்லட் ப்ரூஃப் போட்டு கார்த்திகா அப்படியே மோட்டர் போட்ல வர்றாங்க. மோட்டார் போட்டா? ஓ, முதல் மரியாதையில பரிசல் மோட்டார் போட்ட டெவலப் ஆயிட்டாராமா. சொல்லு அப்புறம் மேல. நீங்க அந்த ஊர் பெரிய மனுஷன், உங்களுக்கு மனைவி வடிவுக்கரசி. வடிவுக்கரசி வடிக்கிற அரிசி எனக்கு ஏத்த மாதிரி ஜோடி போடு. இப்போ இந்த அம்மா கேட்டலாம் யார் பண்ணிருக்கா? ஒரு பொண்ணு பண்ணுது, சரண்யா பொண்ணு. அந்த பொண்ணு இருக்கால, பொண்ணு தூக்கி போட்டு சரண்யாவனுக்கு ஜோடியா. சரண்யா பொண்ணு ஓகே. ஓகே, சரண்யா பொண்ணு உங்களுடைய மனைவி. ஓகே. உங்க 2 பேத்துக்கு இடையில பிரச்சனை போயிட்டு இருக்கா? சரி போட்டு போகல இருக்கு. நீ வா. இருக்கா? அதோ வரேன். உங்க 2 பேத்துக்கு இடையில நிறைய பிரச்சனை இருக்கு. அப்போ உங்களுக்குள்ளயும் கார்த்திகா இடையிலயும் ஒரு காவிய காதல் வருவாங்க. ஓகே ஓகே, வரட்டும். அப்புறம் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சாங் வைக்கிறேன். போடு. கடல் தானே, அந்த போட்ல போகும்போது கடலில் நிக்கிற தாளோலி காலா சுந்தரி தாளோலி தாளோலி தாளோலி. நல்லா இருக்குமா பாட்டு? அதெல்லாம் கிடையாது. ஏன் அந்த பாட்டு வேண்டாம். அப்புறம் பூங்காற்று திரும்புமா, அந்த பாட்டை ரீமிக்ஸ்ல பண்றோம். பூங்காற்று திரும்புமா, ஏன் பாற்ற விரும்புமா, ஐயோ அந்த மாதிரி. இவன் ஒருத்தன் தான் திருந்தலாம்னு நினைச்சேன், இவனும் ரீமிக்ஸுக்கு வந்துட்டானா? என்னையா நான் சொல்றத கேளு. இவன் முதல் மரியாதை படத்தையே முதல்ல இருந்து எடுத்துட்டு இருப்பான். ஆமா, வேஸ்ட் தான் சொல்றான். வேஸ்ட் ஃபெலோ. சரி, பக்கத்து ஸ்டுடியோல கௌதம் வாசுதேவ் மேனன் 3 பேரா? டே, இவன் ஒருத்தனுக்கே கால்ஷீட் கொடுக்க முடியல, நீ நான் கௌதம் வாசுதேவ் மேனன் நிக்கிற? அவரை போய் பாரு, அப்புறம் நீ வேற இடத்துக்கு போயிருவ. வேற இடத்துக்குனா எங்க? சரி, அவன் எங்க இருப்பான்னு தெரியலையே. இவன் இப்படியே கையை ஆட்டிட்டு தான் இருப்பான் கடைசி வரை. அவனை நீ மேய்ச்சிக்கோ, நான் அவனை தேடுறேன். எப்பா நீ எங்க ராஜா இருக்க? எந்த செட்ல இருக்க? டேய், பைத்தியம் முடிச்ச நாயா, யாரா நீ? எதுக்காக போற? ஹாய் சார், ஐ அம் கௌதம் மேனன். கௌதம் வாசுதேவ் மேனன். என்ன இத்தனை பேர் சொல்ற? நல்ல வேளை லட்சுமி மேனன் வைக்காம விட்டியே. சாரி சார், நான் அட்வென்ச்சரஸ் மூவி அனிமல்ஸ்லாம் வச்சு எடுக்கிறது இல்ல. நீ எடுக்கிற படமே அட்வென்ச்சர் மூவி மாதிரி தான்டா இருக்கும். தலையும் புரியாது, வாழும் புரியாது. சார், நான் படத்துக்கு படம் பேர் மாத்துவேன்.
படத்துல கதை தான் இல்ல வேறையாவது மாத்திரியா? சரி கதையை தான் மாத்தாம எடுப்ப. சொல்லு என்ன மாதிரி கதை எனக்கு சொல்லு. செல்லு. இந்த படத்துல நீங்க ஒரு காப். என்ன காப்பு? வெள்ளி காப்பா பித்தளை காப்பா? இந்த படத்துல விக்டர் தான் வில்லன். சரி. அவனோட கேங்குள்ள நீங்க ஒரு அண்டர் கவர் போலீஸா அந்த கேங்குள்ள அண்டர் போட்டுருக்கேன்பா. இது போட்டு வரணுமா? அந்த மொத்த கேங்கோடவும் போறீங்க. ஒரு கல்யாண சீக்வன்ஸ்ல அதார் அதார் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறீங்க. ஓகே ஆடிடுவோம். நம்ம பயங்கரமா ஸ்டெப் போடுவோம். அந்த பாட்டு வச்சிருக்காங்க. இந்த பார் உட்காந்து எழுந்திருப்பேன். அவரு கூட பண்ணிருக்க பாட்டு இந்த மாட்டி. அதாரு 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 உதாரு உதாரு காட்டாத உதாரு. பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேங்க மொத்தமா அரெஸ்ட் பண்றீங்க. ஓகே. இதுதான் இந்த படத்தோட கதை. அண்டர் கவர் போலீஸா போறீங்க, வில்லன் கேங் அரெஸ்ட் பண்றீங்க. ஓ அப்ப வந்து வில்லன் கும்பல்ல போய் நான் அப்படியே பூந்து அரெஸ்ட் பண்றேன். இந்த கதை எங்கேயுமே வரல. இது வரைக்கும் யாரும் கேள்விப்படல. வல்லவனுக்கு வல்லவன் 1965 வந்துச்சுடா. அந்த படத்தோட கதை அதே மாதிரி ஒரு 100 படம் வந்திருக்கும். புதுசா யோசிக்கவே மாட்டீங்களா? அட திருட்டு நாய. வல்லவனுக்கு கதை சொல்லிட்டு பாருது. சரி வேற கதை சொல்லு. இப்பெல்லாம் பேச்சு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் என் சொந்த கதையை படமா எடுத்திருக்கேன். நம்ம சேனல்ல அடிக்கடி போடுவாங்க. வாரணம் 1000. ஆமா அந்த தோரணம் கட்டுவாங்களா அப்பப்போ அந்த படமா? சார் அந்த படத்தோட கதை கூட இருக்கு உங்களுக்காக. அந்த படத்துல நீங்க ஒரு மிலிட்டரி ஆபீசர் 6 பேக்ஸ்லாம் வச்சிருக்கீங்க. நானா? பாருங்க சார் பாருங்க சார். இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நான் 6 பேக் வைக்கிறதா? நல்லா பாருங்க வைக்க முடியுமா? அக்கல்ல ஒரு மஞ்சள் கலர் பேக் வச்சு வேணா வரண்டா. அந்த மாதிரி கதை சொல்றா. என்னடா நீ குழப்பறியடா? ஓகே சார். நீங்க அந்த பொண்ணை பார்த்து ப்ரப்போஸ் பண்றீங்க. கோவத்துல அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு கேரளா போயிடுறா. ஓகே. ஏன் ஆயில் மசாஜ் பண்ணவா? அதெல்லாம் இல்ல சார். அந்த பொண்ணை நீங்க சேஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி ரிட்டர்ன் கூட்டி வரீங்க. அட பண்ணி இதுக்கு ஏன்டா அவ பின்னாடி போனோம்? ஐயோ இவன் சொல்ற கதையே வரட்டும். ரிட்டர்ன் வரும்போது ட்ரெயின்ல உங்களுக்கு ஒரு சாங் சீக்வென்ஸ். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, ஓகே, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை அப்படின்னு சும்மாயா பார்த்து பாடுறீங்க. நீ உங்களுக்கு ட்ரெயின்ல போற டிராவல் பிடிக்கும்ன்றதுக்காக இந்த நாய் ட்ரெயின்ல வச்சுக்கிட்டு பார்த்தாங்க. இவன் படத்துல பாத்துருக்கீங்களா நீங்க? ஹீரோவும் ஹீரோயின் ட்ரெயின்ல போயிட்டே இருப்பானுங்க, இல்ல பைக்ல போயிட்டே இருப்பானுங்க, இல்லனா வில்லனை துரத்திட்டே போயிருப்பான். எவனாவது நின்னு இருக்கானடா உன் படத்துல? உன் இழுவைக்கெல்லாம் நான் செட் ஆக மாட்டேன். ஏன்னா நீ ரொம்ப நேரம் இழுப்ப, படமும் ஒழுங்கா எடுக்க மாட்டேன். உனக்கு ஏத்த ஒரே ஆளு பார் இதோ உக்காந்துக்கிறான் பத்தியா இந்த பையன். இவன் தான் உனக்கு ஏத்த ஆளு. ஏன்னா நீ ஒழுங்கா படம் எடுக்க மாட்ட, இவன் ஒழுங்கா ஷூட்டிங்க்கு வர மாட்டான். 2 பேரும் கூட்டு சேர்ந்தீங்கன்னு அந்த படம் வீடு போய் சேர்ந்துடும். இவன் செட் ஆக மாட்டான். இவன் தானா பேசிட்டு இருக்கட்டும். ஐயா ஐயா இங்கிலீஷ் படம் ரேஞ்சுக்கு படம் எடுக்கிறேன்னு ஒரு பண்ணி சொன்னதை நம்பி போயிட்டேன். ஐயா ஐயா பேண்ட் கூட வேணாயா, எனக்கு கமல் மாதிரி கோவணம் வேணாயா, ட்ரெஸ் இல்லாம நடிக்க கூட சொல்லுங்க. நான் நடிக்கிறேன் உங்க படத்துல, நான் நடிக்கிறேன்யா. ஓகே ஓகே. பட் 16 வயதுல படத்துல உனக்கு என்ன சேலரி கொடுத்தோம் அதான் மறுபடியும் உனக்கு பேரு ஓகேவா? ஆனா நெஞ்சத்தை விட்டு சொல்லு, 16 வயதுல படத்துல நீ எனக்கு சேலரி கொடுத்த. ஏயா கேமரா இருக்குதுன்னா என்ன வேணாலும் போய் சொல்வியா? அந்த படத்துக்கு சம்பளமே கொடுக்கலங்க இந்த ஆளு. 2 கருப்பட்டி காப்பி 4 வரிக்கி, இதான் என் சம்பளம். கொஞ்ச நேரம் வாயை கொடுத்து 35-40 வருஷம் பேக்கில் போயிட்டேன் பார் சாமி. நான் தானே ஹீரோ? எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. என்ன எக்ஸ்ட்ரா இட்லி கொடுப்பியா? சரி பண்றேன். இந்த நிகழ்ச்சியில வந்து பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லார்கிட்டயுமே இங்க வர கெஸ்ட் எல்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா, உங்க எல்லாருக்குமே வந்து பிரைட் ஃபியூச்சர் இருக்கு, கண்டிப்பா வந்து நீங்க எல்லாம் படங்கள்ல நடிப்பீங்கன்ட்டு. ஆனா பாரதி ராஜா சார் படத்துலயும் கௌதம் வாசுதேவ் படத்துலயும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து டவுட் தான். சரியா? இவங்க 3 பேர் தானே, எனக்கு இல்ல, உங்களையும் சேர்த்து தான். மேடம் அவர்லாம் வந்து ரொம்ப ஹியூமர் சென்ஸ் உள்ளவர், இதெல்லாம் ஜாலியா எடுத்துப்பாரு. ஓ ஹியூமர் சென்ஸ் நீங்க ஓகே சார், நீங்க சொல்லிடுங்க சார், நான் பேச விரும்பல. கவுண்டமணி அண்ணன் மாதிரி நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராமில் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி பாரதி ராஜா சார் மாதிரியும் பண்ணுறவங்களையும் நான் பார்த்துருக்குறேன். கௌதம் மேனன் சார் மாதிரி பண்ணி நான் பார்த்ததில்லை, இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கும். இதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் அப்படியே கவுண்டமணி அண்ணன் மாதிரியே டிப்பிக்கல் அவர் மாதிரியே நடிப்பாங்க. அவர் மாதிரியே இருக்கும், பேச்சு கீச்சு எல்லாமே இருக்கும். ஆனால் இவர் இருக்கிறாரு, இவர் கவுண்டமணி அந்த மாதிரி நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கான்செப்டே புதுசு. அதாவது இந்த சான்ஸ் கேட்டு வர்றது, பேசுகிறது எல்லாமே மாடர்ன், யாருமே திங்க் பண்ண முடியாதது. அதே மாதிரி அவர் பாரதி ராஜா சார் மாதிரி வந்தவர் நடித்தவரும் ரொம்ப அற்புதமாக நடித்தார். கவுண்டமணி தினேஷ் கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு சார். யாருமே பேசாத அரிதான வாய்ஸ்லாம் வந்து எடுத்து பேசுவாரு. அதுல உங்களுடைய வாய்ஸும் வந்து இந்த ஷோல 2-3 தடவை பேசியிருக்காரு. இப்போ உங்க முன்னாடி அது வந்து அவர் பேசினா நல்லா இருக்கும் நாங்க ஆசைப்படுறோம். நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அவர் பேசிடுவாரு. பர்மிஷன் நம்ம என் மாதிரி பேசுறது இன்னொருத்தர் பேசுறாங்கிறது இதை விட பெரிய பெருமையான விஷயம் என்ன?
இந்த மாதிரி ஒருத்தர் பேசுகிறாங்கிறது நல்லா கொடுத்து வச்சுருக்கணும் அது மாதிரி கேட்குறதுக்கு. கம் ஆன் தினேஷ். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வாங்க. நீங்கள் இப்போ முதல் மரியாதை பாடம் இருக்கிறத கேள்விப்பட்டேன். அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு வேணும் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய திறமைக்கு கவுண்டமணி தம்பி வந்து பெரிய இடத்துக்கு போய் சினிமாவில் வந்து பரிமளிப்பார் கண்டிப்பாக. இப்போ அடுத்ததாக வந்து சிம்பு மதன். ஸோ இவங்களோட டீம் வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் தேம் ஆன் ஸ்டேஜ். சரி என்ன பண்ண போறீங்க? இல்லை ஆக்சுவலாக என்ன கான்செப்ட் அப்படின்னா இவர் தான் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து டான்ஸ் ஃபேமிலி. ஸோ இவர் தான் அப்பா ஃபேமிலி. ஸோ கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். ஸோ அவங்க பசங்க 3 பேர் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நான் வந்து கடைசி பையன். ஸோ நான் வந்து ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட். எல்லாரையும் டான்ஸ் லைனில் சேர்த்து விட்டார், என்னை மட்டும் இதில் சேர்த்துட்டாப்புல. ஸோ இதில் என்னென்ன நடக்குது, இவர் வந்து பல்லாவரம் டான்ஸ் மாஸ்டர். ஆளாளுக்கு ஒரு தொகுதி. இந்த தொகுதி அடைய போகிறது யாருன்னு பார்க்க போகிறோம். என்னன்னா நான் சாவ போகிறேன், இந்த தொகுதியை யார் அடைய போகிறான் அதுதான் சேர்த்துரு. டேய் மகனே சொல்லுப்பா. இந்த சொத்து சேர்த்து வைக்கிறதும் மண்டையில் முடி சேர்த்து வைக்கிறதும் ஒன்றுடா. ஏன்பா திடீர்னு இந்த மாதிரிலாம் யோசிக்கிறேன்னா மாட்டுறது? ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்ண முடியலடா. உன்னை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா யார் தெரியுமாடா? யாரா நீ? டேய் அப்பா நீ யாரு? அப்பா பெரிய டான்சர்ரா. நீங்க பெரிய டான்சரா? ஆமா. நம்ப முடியலையாப்பா, எப்படி? டேய் அப்பா ஆடுனேன்னு வச்சுக்கேன் ஒரு கூட்டம் வரும் பாரு. எதுக்கு? கல்லால் அடியுதுக்கா? இல்லடா. கட்டையால் அடியுதுக்கா? இல்லடா. செருப்பெத்து அடியுதுக்கா? பல்லாவரம் சண்டையில அப்பா ஆடுவோம் பாரு ஒரு ஆட்டம். அப்போ ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டத்துல சில்லறை கொட்டுற சத்தம் கேட்கும் பாரு. என்ன ஒரு சத்தம் கேட்டுது? இப்ப கொட்டிருக்குமே, நான் தான் கொட்டினேன். என்னடா மகனே? இல்லப்பா அடே போக வேண்டியதான். டேய் மகனே அப்பா எங்கெல்லாம் அவார்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? எங்க அவார்டு வாங்கியிருப்பா? அடி தானே வாங்கிருப்பா. எங்க அவார்டு வாங்கின? பல்லாவரம், ஓல்டு பல்லாவரம், ஜமீன் பல்லாவரம், மெயின் பல்லாவரம். ஏண்டா நாய, அதுக்கு பல்லாவரம்னு சொல்லலாம், எதுக்கு சுத்தி வர்ற? சரி நான் என்ன ஒரே ஆவாசார் என்ன பண்ணோம்? ஒன்னும் இல்லை நாயனா, நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போறேன். சரி என் பதவிக்கு யார் வருது அதுதான் பார்க்க போறோம். சரி பிள்ளைங்கெல்லாம் வந்து டான்ஸ்லாம் ஆடுறாங்க, கூப்பிட்டாலாம் பார்க்கலாம்ல? கூப்பிடுறா மகனே. யார்? நீ தான்ப்பா கூப்பிடணும். டேய் யாரா உள்ள ஓடி வாங்கடா. குடுங்க சொல்லு நைனா. என்னடா இல்லையாடா மாதிரி இடுப்பாட்டி காமிச்சுங்கிறான். என்னடா அழகான புள்ள இருக்குன்னு சொன்னேன், அது கிரி புள்ள மாதிரி ஒரு மூஞ்சி. இது எந்த வகை சேர்ந்ததுன்னே தெரியல. பாண்டு சார் காண்டவரா இருப்பாரா? பாண்டு சார் நம்மளாம் படம் பண்ணிருக்கோமே அந்த டைலாக், அது தம்பி சலச்சல தேடிடும் ஒரு வாட்டி சொல்லுங்க. புக்குன்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து மிலிட்ரி ஆஃபீஸராக வருவேன். என்ன அவர் வந்து ஓடி வருவார், எனிமா சாப்பிட்ருப்பார். எனிமானா லூஸ் மோஷன் வர்றது எனிமா. அப்படி ஓடி வரும்போது நான் சொல்லுவேன், இந்த பையன் வந்து கண்டிப்பாக தேறிடும் அப்படிமே. அதுக்கு தான் இவன் சொல்ல சொன்னேன், அவ்வளோ போடாதீங்க பசங்க பண்ணுறாங்க. என்னப்பா? டேய் மகனே இவன் தான்டா உன் 2வது அண்ணன். மூஞ்சி வேற ஓரிக்குது. டேய் மகனே அதெல்லாம் வெளியில சொல்லிட்டு இருக்காதடா. சரிப்பா நம்ம குடும்பம் பல்கலைக்கழகம். இது யாரு அப்படின்ற? அவன் தான் உன் 3வது அண்ணன். என்னப்பா நெகத்துல நெகப்பாலிஸ் ஒட்டாத மாதிரி ஒரு மூஞ்சி. தம்பி அண்ணன் அண்ணா அண்ணா பாய போய் பயங்கர காமெடியா இருக்குது. ஆமா என்ன பண்ணுவீங்க நீங்க? டான்ஸரா நீங்க? டான்ஸர்ப்பா. எங்கங்க ஆடுவீங்க? சாவு குத்துல ஆடுவோம். எல்லாரையும் டான்ஸர் ஆகணும் தான். ஆனா 3 பேரும் டான்ஸர் ஆயிட்டேன். ஆனா நீ மட்டும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆயிட்ட. ஆமாப்பா 3 பேரும் டான்ஸர் ஆனாலும் கலை எது புள்ள நான் தானே வேணும். சூப்பரா வாங்கனே. என் பெரிய புள்ளைக்கு ஒரு பாட்டு போடுங்க. ஜவுரி முடி முன்னாடி இங்க சிலுக்காகுத காட்டுறேன். எங்க குடும்பம்
டேய் மகனே நான் சொல்றத கேளுடா. சொல்லு நைனா. என்னடா ஆட்டம் ஆடுறாங்க? அப்பாலாம் அந்த காலத்துல ஆடும்போது செத்த பொணம் கூட எந்திரிச்சு ஆடும்டா. ஆனா ஒரே ஒரு பொணம் மட்டும் உயிரோட இருக்குதுப்பா. எந்த பொணம்டா மகனே? இந்த பொணம் தான். என்னவா திடீர்னு அண்ணனுக்குலாம் வந்திருக்கானுங்க. டேய் மகனே அதுதான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேனடா. எனக்கு ஆயுஸ் முடிய போகுது. ஏன் பதவிக்கு யார் வருது? ஆயில் முடிகிற மாதிரி அசால்ட்டா சொல்ற. நீ எல்லாம் சாவ மாட்டியா? ஒன்னும் நாலு கேள்விய சாவடிச்சுதான் வெளியே சொல்லாதடா. சரிப்பா அப்பா ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சொல்றா மகனே. இவர் அண்ணன் சொன்னீங்களா? இவர்கிட்ட பர்சனலா 2 கேள்வி கேட்டுடா. டேய் மகனே 2 கேள்வி என்னடா 10 கேள்வி விட கேளு. உனக்குன்னு செஞ்ச பீஸ்ரா இது. ஐயோ அண்ணா அண்ணா நான் சொல்லுப்பா. பழுதுக்கு மாம்பழம் தொட்டு சாப்பிடலாம். அதே மாதிரியே காமெடி இல்லைன்னா உங்களை சேர்த்துக்கலாம். அப்படி ஒரு பொருத்தம். நான் சொல்லுப்பா. நீங்க பாக்குறதுக்கு ரஜினி மாதிரியே இருக்கேன்னு பசங்க யாரோ ஒருத்தர் சொல்றான். அது உண்மையா? உண்மையாலும்பா. ஆமாப்பா. சரி இப்படி திரும்புங்க. திரும்பிட்டேன். ரஜினி மாதிரி ஒரு ஸ்டெப் போடுங்க பார்க்கலாம். இது என்ன ஹேர் ஸ்டைல்? ரஜினி ஹேர் ஸ்டைல். மண்டையில வெயில் அடிக்குது கசகசன்னு இல்ல? இல்ல. சரி டான்ஸ்லாம் ஆடுறீங்களா? ஆமா. லவ் வெக்கமா இருக்கு. எங்களுக்கு வெக்கமா இருக்கு. இந்த அண்ணா பாருங்க அப்படியே பல்கா இருக்கு அப்படி. ஆனா நீங்க வாங்க. நீங்க எங்க டான்ஸ் ஆடுறீங்க? நாங்க சென்னை ஃபுல்லா ஆடுறோம். சென்னை ஃபுல்லா பெரிய சிட்டி. எங்க எந்த இடத்துல? பல்லாவரம், குரோன்பேட்டு. அங்கெல்லாம் டான்ஸ் ஸ்கூல் பார்த்ததே இல்லையாப்பா? நீ ஸ்கூல்ல பார்க்க கூடாதுப்பா. தெருவுல பார்க்கணும் வந்து. ஓ சாவு குத்து டான்ஸ். சாவு குத்து டான்ஸ் ஆடுறா நீ. டேய் மகனே அது நம்ம பரம்பரை தொழில்டா. இருந்தாலும் என்ன நீனா ஒரு மாதிரியா இருக்காது. அப்படியே பில்டப்பா மைக்கேல் ஜாக்சன். உன் தகப்பன் ஆடி பார்த்தது இல்ல நீ. நீ காமெடி பண்ணியே பார்த்தது இல்ல. நீ ஆடி வேற பார்க்கணுமா? சரி நீங்க எதனா அனுபவம் எதனா இருக்கா? என்னண்ணா இப்படி கேட்டாப்ல? சொல்லுப்பா சொல்லுப்பா. சென்னையில மட்டும் கிடையாது, இந்த வேர்ல்டுனா இந்த எங்க குத்தாட்டத்தை பார்த்தா லைக் பண்ணிருக்கு. எங்க ஒரு குத்து போடுங்க பார்க்கலாம். அப்பா எப்படி ஆடுவார் தெரியுமா? லுங்கியா மச்சி கட்டினா போதும் கோமனெல்லாம் தெரியும். அப்படி ஆடுவாங்க. நான் பில்டப்பா சொல்றேன். அவரு பக்கத்துல யாரு இருக்காங்களாம் பார்க்க மாட்டாரு. குத்தனாருன்னு வச்சுக்கா அப்படியே வரும். அந்த மாதிரி ஆவாஸ் காட்டணும். நீங்க அதான் தம்பி ஆல்ரெடி டான்ஸ்ன்றது ஒரு ஃபயர் உள்ளுக்குள்ள இருக்க உயிர். ஸோ அதை யாராலும் மாற்றவே முடியாது. ஃபாரினரை விட நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஹீரோ இருந்தார். சரி ஃபாரின்ல என்ன டான்ஸ் யார் யாரெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க? வேற யாரு நம்ம மைக்கேல் ஜாக்சன் தான். மைக்கேல் ஜாக்சன். ஆமா அவர்தான். நீங்க இல்ல நான் இல்ல அவரோட ஃபேன்னு சொல்ல வந்தேன். அவர் கத்து கொடுக்கல. இல்ல இல்ல தலைவன் கண்டிப்பா. ஸோ அதான் எனக்கு தெரிஞ்சு லைட்டாக பண்ணலாம் இருக்கு. பண்ணலாமா? பண்ணுங்க சார். நீங்க பண்ணாம வேற யாரும் பண்ண முடியாது. அப்படியே ஆவாஸா காட்டணும். ஓகே இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஸ்டெப்பை வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே ஃபர்ஸ்ட் நான் ஸ்டெப் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் போயிடலாம். ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா பீரோவை திறக்கிறது. சரியா அண்ணா? தம்பி உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பீரோவை திறப்பீங்க? அப்படி உங்கள் வீட்டு திறக்க சொன்னால் பக்கத்து வீட்டில் திறக்கிற. இங்கே பாரு அண்ணன் எப்படி பண்ணுறேன் அப்படியே ஃபாலோ பண்ணு. ரெடியா? நல்லா இங்கே பாரு. ரெடி? டைட்டாக அப்படியா? கை இப்போயே உதிர்த்து கல்யாணம் ஆச்சுன்னா என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெடியா? ஓகே ரெடி? இப்பதான் பீரோ திறக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே ரெண்டாவது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏசி குளிருது இல்லை அப்படியே? ஆமாம் இல்லை? ஸோ இதுதான் ரெண்டாவது ஸ்டெப். பாருங்க அப்படியே போறீங்களா? அப்படியே குளிருதா? ஐயோ அம்மா ஐயோ 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 அப்படின்னு வரணும். சரியா? கரண்ட் லைட் பட்ட காக்கா அங்க போ. ஓகே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண மாவு ஆட்டணும். இப்போ அண்ணன் எப்படி ஆட்டுறேன் ஐ மீன் மாவு எப்படி பண்ணுறோனோ அந்த மாதிரி பண்ணணும். ஓகே ரெடியா? எங்கே பாரு. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டான்ஸ் ஆட போகிறோம். ரெடியா? ரெடி? நல்லா பாருங்க. ரெடி? உங்களுக்கு ஃபாரின் ஸ்டெப்பு. ரெடி? குளிரு. அண்ணாவை பாருங்க. அண்ணா அண்ணா வணக்கம். அப்படியே வாங்க.
கேமராமேன் என்ன பாருங்க அப்படியே இருக்கணும் மாவாட்டு ரெடி அவ்வளவுதான் ரெடி எப்படி ரெடி டான்ஸ் ஃபாரின் டான்ஸ் என் புள்ளைங்க 3 புள்ளைங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எப்படிடா இருந்தது பாண்டு சேரே தூங்கிட்டாரா டான்ஸ் டேய் நீனா சொல்றா பண்ணி தடுப்பூசி போட்ட மாதிரி பதறா சரி பாண்டி சார் எங்க அப்பா டான்ஸ் ஆடி நீங்க பாத்துருக்க மாட்டீங்க இல்லையா இடுப்ப காமிச்சு ஆடிப்பா பாத்துருப்பீங்க சன்னி லியோனே பாத்துருப்பீங்க இப்போ எங்க நைனா ஆடுவாரு பாருங்க குத்தி நைனா गणपत बजाना काय को बंद किया நீ ஆன குத்துலாம் வரல இவன் ஏன் ஓனான்னு ஒழுங்கு கட்டுற மாதிரி அதனால தான் மகனே எனக்கு மயக்கம் வந்தது மூஞ்ச ஃபோக்கஸ்ல பாத்துட்டேன் மகனே உங்க மிக்ஸில அதாவது ஒரு ஜூஸ்ல வெரைட்டி ஜூஸை பார்த்துக்கலாம் ஏன் ஒரு சாப்பாடுல வெரைட்டியை பார்த்துக்கலாம் ஒரு குடும்பத்துல வெரைட்டியை பார்த்துருக்கீங்களா பாருங்க ஒரு பாட்டு சரிடா மகனே நான் ஒரு முடிவு கொண்டேன்டா என்ன முடிவு உங்க 4 பேருக்கு என் சொத்தை பிரிச்சு தரலான்டா சொத்தெல்லாம் பிரிச்சு தராரா உன் சொத்த பல்ல பிரிச்சு குடுறா எல்லாருக்கும் சிம்பு மதன் அண்ட் டீம் வந்து வழக்கம் போல் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க சார். இந்த டீமை பற்றி ஒன்று சொல்லணும். எப்போவுமே வந்து இவங்க வந்து நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து ஒரு பில்லர் மாதிரி சார். இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே ஒரு வெயிட்டாக இருக்கும், தனியாக தெரியும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து உங்களை சிரிக்க வச்சுருப்பாங்கன்னு நம்புகிறோம். எப்படி இருந்துச்சு உங்களோட பர்ஃபார்மன்ஸ்? நல்லா அற்புதமாக இருந்தது. அதாவது இது வந்து நான் நடித்த படம் தான் இந்த படம். நம்ம இவர் வடிவேலு பிரபுதேவா படம் மனதை திருடி விட்டாய் படத்தில் வடிவேலுடைய ஃபேமிலி இந்த மாதிரி தான். ஒவ்வொரு வருஷம் வடிவேலு 5 வேஷம் பண்ணியிருப்பார். அவரே வேஷம், அவர் ஒய்ஃபுக்கு அவரே வேஷம், 3 சன்னு நடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கொண்டாந்து அதை ஒரு காமெடியாக கொண்டாந்து பண்ணியிருக்கிறீங்க. நல்லா இருந்தது, இந்த ஐடியா நல்லா இருந்தது. அதில் வந்து சிம்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டரை கொண்டாந்து அப்புறம் கடைசியில் வந்து அவர் அமெரிக்காவிலேருந்து மைக்கேல் ஜாக்சன் வந்து பாட்டு கற்றுக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி டான்ஸ் மூவ்மெண்ட்டு காமிச்சது எல்லாமே ரொம்ப நல்லா அற்புதமாக இருந்தது. இது ஒரு புதுமையான கான்செப்ட் தான். இப்போ நான் பார்த்த எல்லா கான்செப்ட்டுமே புதுமையான கான்செப்ட் தான், டிஃப்ரென்ஸ் தான் எல்லாம். உண்மையாகவே அற்புதமான டைட்டில். இந்த டைட்டில் யாருமே யூஸ் பண்ணல, வெவ்வேறு மாதிரி டைட்டில் வச்சுருந்தாங்களே தவிர இந்த பாட்டுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு தகுந்த டைட்டில் வந்து இது ஒன்று தான், நடுவினாக. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வார்த்தைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், எஸ். ஸோ நீங்கள் சொன்னீங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாட்டை வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு. இந்த பாடலில் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நீங்கள் கலந்துக்கிட்டது எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அந்த டீம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட். அதாவது இந்த பாட்டினுடைய 4 வரி மட்டும் அந்த போடுறீங்கள, பாட்டு போடுறீங்கள, அது மட்டும் பண்ணுங்கள். ஒன்லி ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும். பாண்டு உட்காந்த இடத்துல அப்படியே. வாவ், சூப்பர். ஆமாம், அதான் பாண்டு. ஆட்டமா பாட்டமா பார்த்துக்கோ வேஷம் ஆரம்ப, கூட்டமா கும்பரா சேர்ந்துக்கோ போடு தம் தம் சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட நடிப்பையும் பார்க்குறது இதெல்லாம் நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காட் கிஃப்ட்டு தான்.
இந்த மாதிரி நீங்கள் எங்கள் முன்னாடி வந்து எங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறது? நடிகனுக்கு முக்கியமான வேண்டியது முகபாவனை, ஃபேஸ் ரியாக்ஷன். ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து காமெடிக்கு கண்டிப்பாக வேணும். காமெடிக்கு கண்டிப்பாக ஃபேஸ் ரியாக்ஷன் வேணும். டயலாக் அண்ட் ஃபேஸ் ரியாக்ஷன். ஃபேஸ் ரியாக்ஷனில் டயலாக் எல்லாமே நீங்கள் கொண்டாந்துடலாம். அதுக்காக தான் அதை நான் பண்ணி காமிச்சேன். நடிகனாக மாறியாச்சு இந்த ப்ரோக்ராம் இருக்க. இந்த ப்ரோக்ராமை பார்த்ததுமே சிரிச்சிருவாங்க. இதுக்கு வந்து உடம்பு போட வேண்டிய அவசியமே இல்லை. இதை பார்த்ததும் சிரிச்சிருவாங்க. அப்படி சிரிக்காதவங்க இவங்க வாயை திறந்து பேசினா சிரிச்சிருவாங்க, இவங்க ரியாக்ஷனை பார்த்தா சிரிச்சிருவாங்க. பியூர்லி ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட கலைஞர்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து இந்த ப்ரோக்ராம் இதை கரெக்டாக பண்ணுது கலைஞர் டிவி. அப்படிப்பட்ட இந்த ப்ரோக்ராமுக்கு என்னை வர வச்சு இப்படி ரசித்த கலைஞர்களுக்கும் கலைஞர் டிவி ஊழியர்களுக்கும் நண்பர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஆக்சுவலி பாண்டு சார் பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிகழ்ச்சியுடைய துவக்கத்திலே நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் இப்போது நான் சொல்கிறேன். அது சார் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டும் கூட. நிறைய படங்கள் வந்து ரொம்ப அழகாக வரையக்கூடியவர். அது மட்டும் இல்லை, நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம பார்த்துருப்போம். அந்த அவார்ட்ஸை வந்து சார் டிசைன் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் ஏகப்பட்ட அவார்ட்ஸை வந்து சார் டிசைன் பண்ணியிருக்காரு. அண்டு குமுதா மேம் கூட வந்து ஆர்டிஸ்ட். ஸோ நீங்கள் இன்றைக்கி எங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே சந்தோஷம். அண்ட் உங்களுக்கு வந்து எங்கள் சார்பாக ஒரு சிறிய கிஃப்ட் சார். ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் இந்தியாஸ் நம்பர் 1 ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்களுக்காக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் திஸ் ஷோ சார். ஓகே, இன்னைக்கு நம்மளோட நடிகனாக மாறியாச்சு ஷோ பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதே போல் வந்து அடுத்த வாரம் நிறையா புது புது கான்செப்டோட நம்ம கண்டஸ்டன்ட் வந்து உங்களை கலக்க போகிறாங்க. ஸோ மீண்டும் இதே போல் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் திரும்ப வந்து மீட் பண்ணுறோம். Until then, it's bye from தனிகை and சுமையா and team நடிகனாக மாறியாச்சு. இவர்களைப் போல பிறரை சிரிக்க வைக்கும் திறமை படைத்தவரா நீங்கள்? உங்கள் நகைச்சுவை திறமைகளை நடிகனாக மாறியாச்சு நிகழ்ச்சியின் மூலம் வெளிப்படுத்த ஒரு அரிய வாய்ப்பு. உங்கள் நகைச்சுவை திறமைகளை 3 நிமிட தொகுப்பாக டிவிடியில் பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பவும். அனுப்ப வேண்டிய முகவரி நடிகனாக மாறியாச்சு, கலைஞர் தொலைக்காட்சி, தபால் பெட்டி எண் 6415, அண்ணா அறிவாலயம், தேனாம்பேட்டை, சென்னை 6018.